1960ஸ்ல அறிமுகமான ஒரு ஹீரோவோட முதல் படத்தோட எஃப்டிஎஃப்எஸ் காட்சி. இந்த காட்சியை பார்த்த ஒரு ரசிகர் தியேட்டர்லேயே இன்னமும் நடிக்கிறேன்டா அவன், செத்தாண்டா சிவாஜி கணேசன் அப்படின்னு கத்துறாரு. உடனே சிவாஜி ரசிகர்கள் எல்லாருமே அந்த ரசிகரை போட்டு அடிக்க வராங்க. இப்படி ஒரு காட்சி நம்ம பாஸ்ட்ல நடந்திருக்கு. அவர் தான் ஏவிஎம் ராஜன். ஜெமினி கணேசன் மாதிரி இருக்கிற ஒரு ஆள் சிவாஜி கணேசன் மாதிரி நடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறவர் தான் ஏவிஎம் ராஜன். இன்னும் இவரை பற்றி சுருக்கமாக ஒன்லைனில் சொல்லணும்னா, இவர் தான் அந்த காலத்தோட விஜய் சேதுபதி. ஏன் இவருக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துங்கிற பேர் வந்ததுக்கும் கூட ஒரு சம்மந்தம் இருக்குது. ஆமாம், இவர் மேஜர் சந்திரகாந்த் அப்படிங்கிற படத்தில் ரஜினிகாந்த் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் கே பாலச்சந்தர் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ரஜினிகாந்துங்கிற பேரை எடுத்து வச்சிருப்பாரு. ஏவிஎம் ராஜனை பற்றி சொல்லணும்னா அவரோட டைலாக் டெலிவரி, எக்ஸ்பிரஷன் இது எல்லாமே பயங்கர டைனமிக்காக இருக்கும். அதனால தான் அவருக்கு நடிப்பு சுடர் அப்படிங்கிற பட்டமே கொடுத்துருக்காங்க. ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் 250 ரூபா சம்பளத்துக்கு கம்பெனி ஆர்டிஸ்டாக உள்ள அறிமுகமானவர் தான் ஏவிஎம் ராஜன். அதுக்கப்புறமா தமிழ் சினிமாலேயே ஒரு பெரிய ரவுண்ட் வந்தார். குறிப்பாக சொல்லணும்னா தில்லானா மோகனாம்பாள் படத்தில் சிவாஜி கணேசனோட தம்பியாக நடிச்சிருப்பார். சிவாஜி கணேசன் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணாலுமே இவரோட நடிப்பு நமக்கு தனியாக தெரியும். அதுதான் ஏவிஎம் ராஜன். அண்ட் இவர் நடித்த பல படங்கள், நானும் ஒரு பெண், 1000 காலத்து பயிர் போன்ற படங்கள்லாம் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படங்கள். நான் முன்னாடி இவரை அந்த காலத்து விஜய் சேதுபதினு சொன்னேன் தெரியுமா, அது ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா ஏவிஎம் ராஜன் நான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கணும், இல்லை நான் இந்த படத்தில் வில்லனாக நடிக்க மாட்டேன், நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு இமேஜ் இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடிய ஆளே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் கதாபாத்திரம் தான், ரோல் தான். அது அவருக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சுன்னா, அவருக்கு அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னா அதை உடனே எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஏவிஎம் ராஜன். ஏன் இவருக்கே தனி ரசிகர் படையெல்லாம் இருந்தது, இவருக்குன்னு தனி ரசிகர்கள், மார்க்கெட் இது எல்லாமே இருந்தாலும் இன்னொரு ஹீரோ படத்தில் போய் செகண்ட் ஹீரோவாக நடிப்பார். இன்னொரு படத்தில் போய் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கணும்னா உடனே போய் நடிச்சு கொடுப்பாரு ஏவிஎம் ராஜன். இயல்புலேயே ஒரு பெரிய பக்தரான ஏவிஎம் ராஜன் ஒரு காலத்துக்கு அப்புறமா கிறிஸ்தவ மதத்து மேலே பயங்கர ஈடுபாடு கொண்டு ஒரு பாஸ்டராகவே மாறிட்டார். அதுக்கப்புறமா அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் கிடையாது. இடையில நிறையா படத்தை ப்ரொடியூஸ்லாம் கூட பண்ணியிருக்கிறாரு. இவரை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, இவரோட படங்களை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு இது மாதிரி நான் அடுத்து வேறு யாரை பற்றி பேசணும் அப்படிங்கிறதையும் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான சினிமா பற்றின வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.